தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரிலும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, தமிழக வாக்காளர் பெருமக்களே, உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்திருக்கிற தேர்தலை பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் கட்சிகளுக்கு இடையேயான போட்டி அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது மக்களுக்கான தேர்தல், இந்த மக்களுடைய வளர்ச்சிக்கான தேர்தல், இந்த மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு உள்ள தேர்தல். இந்த தேர்தல்ல இந்த 5 வருஷம் யாரு இருந்தாங்க? திமுக ஆட்சியில இருந்துச்சு. ஆனா அவங்க இந்த ஏழை மக்களுக்கு எதுவும் செய்யல. அதுதான் உண்மை, உண்மைதானே? அதனால உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது, இந்த முறை அவங்களுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் ஒன்னும் உயரல. உங்களுக்கு மேலும் மேலும் இந்த திமுக அரசாங்கம் கஷ்டத்தை தான் கொடுத்திருக்கு. தேர்தலுக்கு வருது, தேர்தலுக்கு வர்றப்ப ஒரு முறை டோக்கன் கொடுப்பேங்குது. இன்னொரு கட்சி என்னன்னாக்க ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுப்பேன், 10,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லுது. இதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு பணம் கிடையாது, பையிலேருந்து ஒன்னும் கொடுக்கல. இது எல்லாமே கடன் வாங்கி கொடுக்கறது தான் உங்களுக்கு. உங்களெல்லாம் அடமானம் வச்சாப்புல கடன் வாங்கி உங்களுக்கே கொடுக்கறது தான் இது, இந்த வேலை. அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். நான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்ப உடனடியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அம்மா மாதிரி நம்ம செய்யணுங்கிற முடிவுல நாங்க தென்னந்தோப்பு சின்னத்தை கொண்டு இப்ப உங்க முன்னால கொடுத்திருக்கோம். நீங்கெல்லாம் அதுக்கு வாக்களிச்சீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். இப்ப அவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க? ஒன்னு எதிர்கட்சி, இன்னொன்னு துரோக கூட்டம். 2 என்ன பண்ணுது? ஒன்னு டோக்கனுங்குது, ஒன்னு 10,000 ரூபாங்குது, ஃப்ரிட்ஜுங்குது. இதெல்லாம் நீங்க உண்மை இது நமக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, 500 யூனிட் நீங்க கரண்ட் உபயோகிக்கிற குடும்பம் 2 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். 2 கோடி வீடு இருக்கு அந்த அளவு உபயோகிக்கிறவங்க. அவங்க கிட்ட இருந்து அம்மாவுக்கு பிறகு இந்த திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட வருடத்திற்கு 20,000 கோடி உங்ககிட்ட இருந்து கூட காசை வாங்குது. அந்த கூட காசை வாங்கி உங்களுக்கே 1000 ரூபான்னு திருப்பி கொடுக்கறேங்குது, உங்களுக்கே 2,000 ரூபான்னு கொடுக்கறேங்குது, உங்களுக்கே 10,000 ரூபாய் கொடுக்கறேன்னு ஒரு கட்சி சொல்லுது, ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன்னு சொல்லுது. இது தேவையான்னு நம்ம யோசிக்கணும். மாதம் மாதம் உங்ககிட்ட 1000 ரூபாய் உங்க கரண்ட் பில்லே கூட வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிர்வாக திறமை இல்ல அவங்களுக்கு. எப்படி அதை செய்யறதுங்கிறது தெரியல. இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க வீட்டுல 4 புள்ள இருக்கு. இன்னைக்கு சமைக்கணும்னா உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு பாப்பீங்க. அதுக்கு தகுந்தாப்புல நீங்க சமைச்சு போடுவீங்க. அரிசி எவ்வளவு போடணும், எவ்வளவு குழம்பு வைக்கிறதுக்கு செலவாகும், இது எல்லாம் எல்லா பெண்களுக்கும் தெரியும். இது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவுக்கு சாப்பாட்டுக்கு தேவைன்னு தெரிஞ்சு நீங்க செய்யறதுனால அன்னைக்கு சாப்பாடு ஒழுங்கா நடக்கும். அதே மாதிரிதான் அரசாங்கமும். அரசாங்கத்தை நடத்துறவங்க ஒரு வீட்டுல அடுப்பங்கரையில ஒரு பெண்ணு எப்படி சமைச்சு குடும்பத்தை நடத்துதோ, குடும்பத்தை பாக்குதோ, அதே மாதிரிதான் அரசாங்கத்தையும் நடத்தணும். இப்படிதான் அம்மா நடத்தினாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கிடைச்சது.
அதாவது மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, பிள்ளைங்களுக்கு வேண்டிய படிப்புக்கு வேண்டியது எல்லாம் உங்களுக்கு செலவு இல்லாம அம்மா பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, உங்களுக்கு இருக்குல்ல, நினப்பு இருக்குல்ல. ஆனா இந்த அரசாங்கம் எதையும் சரியா செய்யல. அததான் நான் மீண்டும் மீண்டும் மக்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு வர்றேன் ஒவ்வொரு ஊர்லயும். இப்ப அதனாலதான் நான் சொல்றேன், இந்த அரசாங்கம் உருப்படியானதை எதையும் சொல்லல. 525 வாக்குறுதின்னு கொடுத்திருக்கு. ஆனா எந்த வாக்குறுதியும் அவங்க செய்யல. இப்ப நான் வர்ற வழியெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். எந்த சட்டமன்ற தொகுதியில என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, இத முடிச்சிங்களாப்பான்னு நான் கேட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். எதையும் செய்யல. கிராமப்புறங்கள்ல குப்பை கூலம் அப்படியே கிடக்கு. கரண்ட் வசதி இல்ல, தண்ணிக்கு வசதி பண்ணி கொடுக்கல. ஆனா 12 லட்சம் கோடி எப்படி இவங்களுக்கு கடன் வந்ததுன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணாங்க இவங்க? மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காங்களான்னா ஒண்ணுமே செய்யல. இதுதான் அவங்க ஆட்சி பண்ண விதம். இதுல திருப்பியும் அவங்க கையில ஆட்சியை கொடுத்தா நம்ம ஏழை மக்கள், கிராமத்து மக்கள் எல்லாருமே ரோட்டுக்கு வர வேண்டியதுதான். அந்த நிலைமையில தான் வச்சிருக்காங்க. 2 பேருமே ஆட்சி பண்ணவங்க. நான் சிறைச்சாலைக்கு போகும்போது நான் ஒருத்தர் அம்மா மறைஞ்சதுக்கு பிறகு உட்கார வச்சுட்டு போயிருக்கேன். அவரும் என்ன பண்ணாரு, ஜனங்களுக்கு பெருசா ஒன்னும் செய்யல. அது நானே வருத்தப்பட்டேன். நம்ம உள்ளர போனோம்னா இவங்க சரியா நடத்தலையே அப்படிங்கிற நினைப்பு தான் எனக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த 2 பேருகிட்ட தமிழக மக்களை காப்பாற்றணும்னு தான் நம்ம வெளில வந்தாகணும். ஒரு கட்சி ஆரம்பிச்சாகணும், நடத்தி ஆகணும். நம்ம தேர்தல்ல நின்னாகணும். இது 2 விஷயத்துக்காக நான் செஞ்சேன். ஒண்ணு, எங்க தலைவரை நம்பி, அம்மாவை நம்பி வழி வழியா கிட்டத்தட்ட 72ல இருந்து தலைமுறையா ஏழை மக்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தது. அதே மக்கள் அம்மாவுக்கு தலைவருக்கு பிறகும் ஆதரவு கொடுத்துச்சு. இப்ப அந்த மக்களை எல்லாம் இவர் பார்க்கல. வெற்றி பெறத்துக்கு உண்டான வேலையை அவர் செய்யல. செய்யாம யாரும் வேணாம், இந்த சின்னம்மா வேண்டாம், யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னோட குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போறோங்கிற முடிவுல அவர் கட்சியை நடத்திட்டு போறார். அதனால நம்ம அம்மாவுடைய தலைவருடைய பிரியத்துல உள்ள கட்சிக்காரவங்க எந்த குக்கிராமத்துல இருந்தாலும் அவங்க மனசுக்கு நல்லாவே தெரியும். இவங்க என்ன சின்னம்மாவை விட்டுட்டு இவர் இப்படி பண்றாருங்கிறத எல்லாம் மனசு வருத்தத்துல இருக்காங்கிறது எனக்கு தெரியும். அதனால நம்ம நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்களுக்கு எல்லாரும் ஒத்துமையா வேலை செஞ்சு வெற்றி பெற வைக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம தேர்தல் அறிக்கையில முக்கியமா கிராமப்புற பெண்களுக்கு, அதாவது வருஷத்துக்கு 1 லட்சம் கோழி பண்ணைகள் வைக்கிறதுக்கு நம்ம உதவி செய்வோம். அதே போல 1 லட்சம் ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கும் நம்ம உதவி செய்வோம். 1 லட்சம் மாடுகள் வாங்கறதுக்கும் உதவி செய்வோம். இதுக்கு 50% நம்ம மானியமா கொடுத்து அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சு அதை நல்லபடியா நடத்தி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ஏழை பெண்ணுக்கும் கையில 4 காசு இருக்கிற மாதிரி செய்யணுங்கிற ஆசைதான் எனக்கு. அதனால அதை கிராமப்புற மக்களுக்கு நிச்சயமா செய்வேங்கிறத சொல்றேன். அதே போல அம்மா என்ன கொடுத்தாங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு வேண்டிய பாட புத்தகம், நோட்டு புத்தகம் இதெல்லாம் கொடுத்தாங்க. சைக்கிள் கொடுத்தாங்க, மடிக்கணினி கொடுத்தாங்க. எல்லாம் ஒவ்வொரு வருடத்துல படிச்சு முடிச்சு படிப்பு ஆரம்பிக்கும் போது சரிவர அவங்களுக்கு கைக்கு கொடுத்துருவோம். இதெல்லாம் சரியா செய்வோம். அதே போல பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் எல்லார்ட்டையும் கூட போட்டிருக்காங்க.
போட்டு இதுல ஒரு 20,000 கோடிய வருஷத்துக்கு வர வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கிதான் சம்பளமே கொடுக்கப்படுது. அப்படிதான் நிர்வாகம் போயிட்டு இருக்கு. அதே போல கிராமப்புறங்கள்ல எங்கேயுமே ஒரு தரப்பாலத்தை சரி பண்ணுவோம் கொள்ளுவோம் அதெல்லாம் இல்ல. அதாவது பெரிய டவுன்ல என்ன பண்றாங்க, ஏற்கனவே 10 பாலம் இருக்கு, இன்னும் 4-5 பாலத்தை போட்டு அதை சம்பாதி அப்படிங்கிற நினைப்புலதான் அவங்க புத்தி வேலை செய்யற ஒழிய கிராமப்புற பக்கம் அவங்க திரும்பியே பார்க்கல. இதுதான் உண்மை. அதனால நிச்சயமா நம்ம இதை செய்வோம். அதே போல இளைஞர்களுக்கு சொந்த தொழில் செய்ய ஊக்குவிக்கும் விதமாக 20 லட்சம் வரை வங்கிகளின் மூலமாக கடன் வழங்குவதற்கு வழிவகை செஞ்சு அவங்க போடுற வட்டியில 100% வட்டி சலுகை மானியமாக அவங்களுக்கு வழங்கப்படும். அதே போல பாத்தீங்கன்னா நெல் வர இடத்துல எல்லாம் அவ்வளவு பிரச்சனை. அதனால நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3250 ரூபா நம்ம நிர்ணயிச்சு கொடுப்போங்கிறத சொல்றோம். அதே போல கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 4250 ரூபாயா உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம அங்கங்க விளையிற காய்கறிகள் ஆகட்டும் மற்ற பயிர்கள் ஆகட்டும் இதெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு சேமிப்பு கிடங்குகளே இல்லைன்னு சொல்றாங்க விவசாயிகள்லாம். அதுக்கு நம்ம வழிவகை செய்வோம் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன். அதே போல மின்சார இணைப்பு தர்றேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 7000 கோடிக்கு குறையாம உடனே தர்றோம் அப்படின்னு சொல்லி ஏழை எளியதுங்க நகையை வித்துட்டு கூட பணத்தை கட்டி வச்சிருக்கு. ஆனா 2 விதமா பண்றாங்க. ஒண்ணு 25,000 ரூபாய் கட்டணும், 25,000 ரூபாய் கட்டுறவங்களுக்கு நிதானமா கொடுப்போங்கிறாங்க. 3.5 லட்சம் 4 லட்சம்னு கட்டுனா உடனே தக்கல் முறையில உடனே கொடுப்போம்னு சொல்லி எக்கச்சக்கமா பணத்தை விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கி அத இன்னும் அவங்களுக்கு கரண்ட் கனெக்ஷனே கொடுக்கல, ஃப்ரீ கரண்ட் கனெக்ஷனே கொடுக்கல. இதெல்லாம் ஒரு தவறான விஷயங்களை இந்த திமுக அரசு பண்ணிருக்கு அப்படிங்கறத சொல்றேன். விவசாய பொருள் தயாரிக்கிறத மதிப்பு கூட்டும் நிலையங்கள் அமைத்து மாவட்டங்களில் அரசு உதவியுடன் நிச்சயம் அமைச்சு கொடுப்போம். மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க மருத்துவமனைகள் அங்க டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல, எக்ஸ்ரே இல்ல, ஸ்கேன் இல்ல, ஒண்ணுமே இல்லாம வச்சிருக்காங்க. இப்ப இது எல்லாம் நம்ம போர்க்கால அடிப்படையில நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் இது எல்லாமே மக்களுக்கானது, மக்களுக்கு வேண்டியத நிச்சயமா நம்ம பண்ணுவோங்கிறத சொல்றேன். இப்போ உளுந்தூர்பேட்டையில தமிழகத்துல மைய பகுதியா இருக்கிறது உளுந்தூர்பேட்டை. தேசிய நெடுஞ்சாலையை தொடர்ந்து அதிக அளவுல விபத்துகள் ஏற்படுது. ஆனா உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு மருத்துவரே இல்ல, சும்மா ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, செவிலியரும் இல்ல. அத சீக்கிரம் போடணும்னு சொல்றோம். இது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சம்பளம் கொடுக்க பணம் இல்லாததுனாலதான் புதுசா வேலைக்கு ஆளுகளே போடல. அப்புறம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் மஞ்சள் அதிகம் விளைவிக்கிறாங்க. மஞ்சள் தொழிற்சாலை அமைக்கணும்னு கேக்குறாங்க. அது அமைச்சு கொடுக்கறேன்னு முன்ன சொல்லி இருந்திருக்காங்க. போன தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க, ஆனா செய்யல. உளுந்தூர்பேட்டையில் பேருந்து நிலையம் அமைக்க அரசே அறிவிச்சிருக்கு, பேருந்து நிலையம் அமைக்கிறோம்னு. ஆனா திமுக நிர்வாகிகள் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள போட்டி. அதனால என்னாச்சு, 26 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்க ஒழிய ஆனா அங்க செய்ய உடல. அவங்க உளுந்தூர்பேட்டையில் குடிநீர் தட்டுப்பாடு சரி செய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உளுந்தூர்பேட்டையில் இருந்து கள்ளக்குறிச்சிக்கு புதிய ரயில் நிலையம் அமைக்க கோரிக்கை, அதையும் செய்யல.
அது மத்திய அரசு கிட்ட கேட்டு வாங்கணும். ஆனா அவங்க அதெல்லாம் கேட்கல. மத்திய அரசு கிட்ட டெய்லி சண்டை தான். அதெல்லாம் மக்களை எல்லாம் பார்க்கல. அவங்க சும்மா கட்சிங்கிறத வச்சுக்கிட்டு அவங்க மத்திய அரசு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு எம்பி ஜெயிச்சு வச்சிருக்காங்க. போய் ஒழுங்கா மரியாதையா போய் கேட்டு இந்த மக்களுக்கு வாங்கி செஞ்சு கொடுக்கணும். இது மாதிரி உங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல ரயில்வே மேம்பாலம் இல்லாம இருக்கு, ரயில்வே கேட் இல்லாம இருக்கு. இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த திமுக அரசுனால முடியாது, செய்யவும் மாட்டாங்க அவங்க. அதனால அவங்கள திரும்ப வர விடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருங்க. உங்களை எல்லாம் வந்து பார்த்து ஏதாவது கொடுப்பாங்க, கொடுத்து எப்படியாவது அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஓட்டை வாங்கிட்டு போயிடணும்னு பாப்பாங்க. நான் என்ன சொல்றேன், என்ன கொடுத்தாலும் வாங்கிங்க. இந்த 2 குரூப்பும் வரும், வந்து உங்களை பார்த்து இந்தாங்க இதை வச்சுங்க, எங்களுக்கு ஓட்ட போட்டுருங்கன்னா, இது எல்லாம் அரசாங்கத்தில இருந்து எடுத்த பணம் தான். அது வாங்கிங்க. அதை வாங்கிட்டு உங்களுடைய வாக்க நல்ல அரசாங்கத்தை கொடுக்கிற தென்னந்தோப்பு சின்னத்தை மறந்துடாதீங்க. அதுக்கு தான் போடணும். கேட்டா அவங்க கொடுக்கறாங்கன்னு வேணான்னு சொல்லாதீங்க, வாங்கிங்க அப்படிங்கறத சொல்லிட்டு, இப்ப உளுந்தூர்பேட்டையில உங்களுடைய தொகுதிக்கு உதயகுமார் அந்த இருக்கிறார் வேட்பாளர், அவருக்கு நீங்க தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு அவரை முதன்மையா வெற்றி பெற வைக்கணும். அவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இதே இடத்துல உங்களை எல்லாம் நான் திருப்பி வந்து சந்திப்பேங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த ரிஷிவந்தியம் தொகுதி வேட்பாளர் ரங்கநாதன் அவர் வந்திருக்காரு. நான் இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் ரிஷிவந்தியத்தை சேர்ந்த மக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து தென்னந்தோப்பு சின்னத்துல ரங்கநாதன் அவர்களுக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல சங்கராபுரம் வேட்பாளர், நமது வேட்பாளர் நடராஜன் வந்திருக்கிறார். அவருக்கும் அந்த சங்கராபுரம் தொகுதி மக்கள் எங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் இப்ப பேசினதெல்லாம் கேட்பீங்க. நிச்சயமா எல்லா ஊருக்கும் செய்வோங்கிறத அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு நடராஜன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிச்சு அவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பக்கம் நம்மளோட கூட்டணியில ராமதாஸ் ஐயா இருக்காரு. அதனால அவருக்கும் அவர் பையன் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம நடந்துகிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு உடல்நல சேலத்துல பேசும்போது மயக்கம் மருத்துவமனையில இருந்தாரு. நேற்று பேசின ஐயா கிட்ட நல்லபடியா இருக்கம்மான்னு சொன்னாரு. அதனால அவருக்கும் நீங்க எல்லாம் நம்பிக்கை வைக்கணும் அவர் மேலையும். எதுக்காக சொல்றேன்னாக்க அவரும் ஒரு முடிவோட இருக்காரு. நம்ம வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு தான் நாங்க இந்த கூட்டணி அமைச்சிருக்கோம். அதனால நீங்க எல்லாரும் நல்ல விதமா இந்த உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம் அந்த தொகுதி மக்கள்கிட்ட எல்லாம் நான் அன்பா கேட்டுக்கிறது, தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு மகத்தான வெற்றி பெற வைங்க. இது பின்தங்கிய மாவட்டம், எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்தந்த மாவட்டங்கள் வாரியா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்க செய்வோங்கிறத அன்போட உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு, நாளை நமதே, வெற்றி நமதே, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.
வாழ